இந்த காணொளி வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. யோ என்னையா பேசுகிறா? நேற்று வந்த பையன் பேசி வாங்கிறவனா? நான் தான் அவங்க அப்பிலேருந்து இதாக இருக்கான். நான் உனக்கு 50 சீட்டு நான் உனக்கு வாங்கி தரையா? வாங்கின கசுக்கு நான் உனக்கு விசுவாசியாக இருப்பா. சரி 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 தலைவர் ஒன்றரை பேபி. ஹலோ இப்போ கட்டப்பங்க மருதமுத்தா, நீ ஒன்றும் கவலைப்படாதயா. 250 தொகுதி நான் சொன்னாதான் ஓட்டு. அவன் ஒன்றும் தெரியாது, சிச்சு பையன். நீங்கள் பார்த்துறேன். தலைவர் நான் பார்த்துறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் கட்சி விஷயம் நல்லா போயிட்டு இருக்கா? தலைவரே சீக்கிரமா ஆரம்பிச்சுங்க தலைவரே. சீக்கிரமா ஆரம்பிங்க, நேரம் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம். இந்த தமிழகத்திற்கு எனது உலகளாவிய உருட்டுக் கழகத்தின் சார்பாக எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எங்களது சார்பாக வேட்பாளரை அறிவிக்க நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அதாவது இம்முறை ஆட்சிக்கு வந்தால் அப்படி சொல்லுங்க தலைவரா. என்ன தலைவர் வந்தால் பைத்தாரப்பா, நம்ம எப்போ ஆட்சிக்கெல்லாம் வந்து முன்னேறி இருக்கோம். என்னப்பா இப்படிலாம் சொன்ன? எப்படி உங்களை வச்சு நான் எப்படி கட்சி நடத்துறது? பேசுங்க. நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழகத்தில் 24 மணி நேரமும் மின் வசதி அமைத்து தருவோம். அடுத்தது 24 மணி நேரமும் தண்ணீர் வசதியும் அமைத்து தருவோம். அவன் தண்ணி இல்லாமல் போகிறான். வீட்டுக்கு 2 அரசாங்க உத்தியோகத்தை அளிப்போம். அடுத்தது இன்னும் எங்கள் திட்டத்தை பற்றி நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். யாரும் பேச தெரியல. இருப்பா, ஏன் பேசிட்டு இருக்கோம்? என்ன உனக்கு அவசரம்? மணியாவது தலைவரா. என்னப்பா மணியாவது? இப்போ என்னத்துக்கு வந்தோம்? நம்ம சீக்கிரம் பேசி முடிக்க வேட்பாளரை நிறுத்த வேணாமா? டைம் ஆடி. வேட்பாளர் தான் நானும் கேட்குறேன், என்னத்துக்கு நம்ம வந்தோம்? ஓகே இருப்பா. முடி தலைவரா. வந்ததுலேருந்து இப்போதான்னு சொல்லிட்டு இருக்க தலைவரா. சீக்கிரம் முடி தலைவரா. சீக்கிரமா இருக்கும் தலைவரா. ஆக நான் இப்பொழுது எனது வேட்பாளர்களை அறிவிக்க மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். கட்சியின் தமிழகத்தில் 244 தொகுதியிலும் எனது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளார். தலைவரா 234 தலைவரா. 230. இது எங்களின் எதிர்கட்சிக்காரரில் செய்த சதியால் எழுத்துப்பிழை ஏற்பட்டது, மன்னிக்கவும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. 234 தொகுதியிலும் எனது வேட்பாளர்களை நான் நிறுத்த ஆவலாக உள்ளேன். நமது திண்டுக்கல் தொகுதியில் நமது வேட்பாளரை அறிவிக்க நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். திண்டுக்கல் தொகுதியில் மருதமுத்து போடுங்க. கரெக்டாக வைப்பான். மருதமுத்து சரி விட்டு வர மாட்டாங்க. என்ன தப்புன்னு சொல்கிறோம்? முருகேசனை போட்டு விடுங்க. முருகேசனை மருதமுத்து போடுங்க தலைவரே. அவன் நம்ம முப்பாட்டை அதுலேருந்து நம்ம கட்சியில் தான் இருக்கிறான். அவன் எப்பா நம்ம கட்சி ஆரம்பித்தா 2 மாதம் தானேப்பா ஆகுது. என்னச்ச போட்டு விடுங்க அவனை. சரி முருகேசனை போட்டு விட்டுருவோம். மருதமுத்து போடுங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? தலைவரே உங்க கூட நான் எப்போதுமே இருக்கான். எப்படியே எப்போதுமே நான் தான் இருக்கேன். அவன் நான் சொல்கிறத போட்டு விடுங்க. தலைவரை அவன் நேற்று வந்த பையன் தலைவரை. ஒன்றுமே தெரியாது அவனுக்கு அரசியலை பற்றி. அவன் ரத்தத்தில் ஊறி போனவன் அரசியல்னு. அவனை இறக்குங்க. சரி மருதமுத்தே போடுவோமா? என்னப்பா சொல்கிறீங்க தலைவரே? என்ன தலைவரே? தலைவரை சரி வர தலைவரை மருதமுத்து போடுங்க. சரி 2 பேருக்குமே வேணாம்ப்பா. திண்டுக்கல் தொகுதியில் நமது வேட்பாளராக நாகராஜ் அவரை அறிவிக்கிறேன். அடுத்தபடியாக அடுத்த தொகுதியாக என்னென்ன தொகுதி இருக்குது? சேலம் தொகுதியில் நமது வேட்பாளராக அறிவிக்க யாரை தேர்ந்தெடுத்து? சேலத்தில் சுடலை இருக்கான், அவனை போடுங்க. சுடலை சரியாக இருப்பான், கரெக்டாக இருப்பான். அவன் சரிவிட்டு வர மாட்டான் தலைவரே. என்னப்பா சொல்கிற? நம்ம தினேஷ் ஒருத்தன் இருக்கான். தினேஷ் தங்கப்பான பையனுக்கு நம்ம அவரை போட்டு கூட வந்து அரியலூர் மாவட்டத்தில் நிறைய செஞ்சுட்டு வந்துடுறான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஆமாம் தலைவரை சுடலையை போடுங்க. சுடலை சரியா? போன வாட்டி அதான் சொன்ன நாமக்கல்ல அவனை போடுங்கன்னு கேட்கல. சுடலையை போடுங்க. ஏன்பா போன வாட்டி நாமக்கல்ல போட சொல்லிட்டு நீ சேலத்தில் போட சொல்ல? என்னப்பா பேச்சு? சேலத்தில் எல்லாம் ஓட்டு வாங்கி கொடுப்பான் நம்ம சுடலை. தலைவரே அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. தலைவரை உங்களுக்கு ஓட்டு வேணுமா? தலைவரை உங்களுக்கு ஓட்டு வேணுமா தினேஷ் வேணுமா? ஓட்டு தான் வேணும் நமக்கு. ஓட்டு வேணும்னா நம்ம சுடலைக்கு போடுங்க. நிறுத்துங்க அவனா. சுடலை
என்ன இது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகிட்டு சொல்லுங்க. நமது சொடலையே அறிவிக்கலாம் என்று நான் சொல்லுங்க தலைவரா. இவன் வேற கட்சி விட்டு போயிடுவான் இருக்கு, இவனும் கட்சி விட்டு போயிடுவான் இருக்கு. 2 பேரை வச்சு எம்ப ஓட்ட வேண்டியதா இருக்கு. 2க்கும் வேணாம்ப்பா. நமது சேலம் தொகுதியில் நமது மாம்பழம் வைக்கிற மாரியம்மாவை நான் அறிவிக்கிறேன் வேட்பாளராக. ஆன்டி கேஸ் அப்படிதான் இருக்கும். அடுத்தபடியாக அடுத்த தொகுதி என்னப்பா, நெல்லையா? இல்லை, நெல்லை தொகுதியில் வந்து நமது வேட்பாளராக யாரை அறிவிக்கலாம்? நீங்கள் யாரை சூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் நம்ம மாரிமுத்து இதுன்ற மாரிமுத்து சரியா இருப்பா? அப்படியா? மாரிமுத்து தலைவரா வேணாம். ஏன்பா? ஏற்கனவே ஒரு பொம்பளை கேஸில் உள்ள போயிட்டு வந்திருக்கான், அவனை போட. நம்ம பொம்பளை கேஸு அது பொய் கேஸ். அது பொய் கேஸ். பொம்பளை கேஸ்னு வந்தாலும் ஏன் பொய் கேஸ் போடுவா? பொம்பளை கேஸ் எடுத்தாங்கன்னா பொய் கேஸ் போலீஸ் கொஞ்சம் இதை எடுத்துறானுமா. தலைவர பொம்பளை கேஸ் எடுத்து வந்து நம்ம ஹோட்டல் என்னன்னா நம்மளுக்கு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அதை சொல்லுங்க நீங்க. இல்லப்பா, நம்ம நிறைய தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஆளை போட்டு சிக்கல் கட்சி பேர் கிட்டு போயிருமே. இன்னொரு பொம்பளை கேஸ் சொல்லுவா. அதான் என்னப்பா, யார் பேர் போட்டு விடுங்க. மாரிமுத்தை போட்டுலாங்கிறீங்க. மாரிமுத்தையே ஃபைனல் பண்ணுவோம். நமது வேட்பாளராக என்ன தொகுதி பாது? தொகுதி பேர் அடிக்கடி மாதிரி நெல்லையா? நெல்லை தொகுதியில் நமது வேட்பாளராக என்னப்பா பேர் சொன்னா மறந்து போகுது. மாரிமுத்து அவர்களே. தலைவர என்னப்பா என்ன தலைவர சொல்றது கேளுங்க தலைவர. டென்ஷன் ஏத்து தலைவர. நீ சொல்லு. நாளை இப்போ நான் கட்சி தீரவாலாம் ஊர்ச்சி எங்கள் தாலியாக இருக்கலாம்டா. என்னவா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? தலைவர நாங்கள் சொல்றதை கேளு தலைவர. போடாத தலைவர. பொம்பளை கேஸ் தலைவராமா. இப்போ நீ தலைவரா நான் தலைவரா? தலைவர அப்படி உனக்கு தலைவர் பட்டமே தேவை கிடையாது தலைவர். உனக்கு ஒண்ணுமே தெரியாது, கம்முனுக்கு சத்த. என்னப்பா தலைவராவது தலைவர நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்லட்டுமா? அப்ப நீயே தலைவர் புதிய எடுத்துக்கலாங்கிறியா? நீங்க சொல்லுங்க தலைவரா. மணி ஆயிட்டு இருக்கு பாருங்க தலைவரா. 8:40 தலைவரா. சரி, இப்ப என்ன சொல்ல வந்த? அவன் பேர் என்ன? வேட்பாளர் பேர் என்ன? நல்லையில ராஜேஷ் போடுங்க. ராஜேஷ் போன வாட்டி வேற பேர் சொன்ன மாதிரி இருந்தது. நெல்லையில பேரை வந்து ஒரு பேரை ஞாபகம் வச்சதுல அரசியல் அவன் வந்து சரிபடாது தலைவரா. ராஜேஷ் போடுங்க. ஐயோ அவனே ஒரு பைத்தார பையன். நீ சொல்றதான் பாக்க. நான் கணேஷ் சொல்றேன். ஏமா போன வாட்டி மாதிரி இருந்தது. ஏண்டா என்னடா அரசியல் பண்றீங்க? உங்களை வச்சு நான் எப்படி அரசியல் பண்றது? அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்னடா உங்களை விட்டு கட்சியை விட்டு போனா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நெல்லை தொகுதியில் மாரிமுத்து நிப்பாட்டு, ராஜேஷ் நிப்பாட்டுங்கிற, கணேசன் நிப்பாட்டு, மந்திரி நிப்பாட்டுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை விட்டு அரசியலை விட்டு வெளில போயிட்டு சத்த நேரம் டூர் போயிருந்தேன் என் ஊட்டிக்கு. போயிட்டு வர்றதுக்குள்ள என் உயிரை வாங்குறீங்க. வந்து வேட்பாளர் அறிவிக்கலான்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு பேர் சொல்றீங்க. இப்போ நீ சொன்ன பேர்லாம் இருக்கா இல்லையா? தலைவரா வருஷமாக பாடுபட்டு இருக்கு தலைவர. என்ன பாடுபட்டு? நம்ம பாடுபட்டு என்ன பட்ட நீ? அதனால நீங்க ஊட்டி போய் தங்க இருந்தீங்களே, ஓட்டி தேர்தல் நிற்க வருது, மற்ற தொகுதி ஆள் நிற்க வருது, நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் நான் உங்களுக்காக. அதனால தான் உங்கள் பேர் அவன் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னா பேர் முழுசா ஒழுங்கா சொல்லுண்டா தலைவர. பேர் 6 பேர் கிட்டத்தட்ட பேர் இருக்கான் தலைவர. பேர் எப்படி நம்ம கரெக்டாக சொல்ல முடியும்? வருதான் தலைவர. நம்ம ஓட் லிஸ்ட்ல எதுவுமே கரெக்டாக தேர்தல் நிறுத்த வேண்டியது தலைவர. இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு ஆள் நிப்பாட்டி போயிடுவீங்க. அவன் பார்த்தானா தப்புன்னு ஜெயிச்ச உடனே இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டு போயிடுவான். நம்ம கட்சி திவாலில் போயிடும். நான் இறக்கின ஆள் எல்லாருமே கரெக்டான கட்சி ஆள், ஒன்றுத்துலேயும் மாற மாட்டான் தலைவர. அப்போ என்ன இப்போ வேற இருக்குன்னு தப்புங்கிறியா? தப்பு தான் தலைவர. ஒன்றுமே தெரியாது தலைவர. என்னையா அப்படி பேசிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன தலைவர பண்ணுறது? என்ன பண்ணுறதா? நீ ஒன்றுமே பண்ணாத கட்சிக்கு. கடைசி வரையும் வந்து சேரில் போட்டு உட்காந்துட்டு மக்கள் முன்னாடி போய் வணக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன அதுதான் உங்கள் பழப்பு. அது ஏன் சொல்கிறீங்க? கம்னு இருங்க. ஜெயிச்சாதான் எதிர்கட்சிக்காரம்னால இன்னும் பேச முடியும். காரி துப்புவானாலும் ஐயா அடுத்து சொல்லுங்க. நாளைக்கு அவன் எதிர்கட்சிக்காரன் நம்மளை பார்த்து சிரிப்பான். கோபப்படாதீங்க, சொல்லுங்க. அடுத்த தேர்தல் சொல்லுங்க. சட்டசபை எலெக்ஷன் நடந்தது என்ன நடக்குது இல்லை? வர எத்தனாம் தேதி எலெக்ஷனு? வர 24ஆம் தேதி தெரியாதா? அது கூட தெரியும் உங்களுக்கு பாருங்க. வர 24 என்ன இம்மோ நாள் கம்மியா வச்சுட்டு எப்படியா நம்ம வந்து இது கேன்வாஸ் பண்ணி ஜெயிக்கிறது? தலைவர அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் தலைவர. அவனா என்ன எடுத்து பேசுறீங்க? எல்லாம் கட்டி விட்டு போட்டா. சரி பார்த்தப்படாத. கட்சிக்காக 2 பேருமே பாடுபட்டுருக்கீங்க தான். அதுக்காக நான் உங்களை வந்து குறை சொல்லலை. என்ன இப்போ வெளில போனோன்னா நீங்கள் தான்ப்பா கட்சியை பார்த்துக்கணும். இப்போ ஆளை மாற்றி சொல்லி நம்ம பிரச்சனையில் இது விடக்கூடாது. ஓகேவா? சரி, இப்பொழுது நெல்லை தொகுதியில் இப்போயாவது யாருப்பா நெல்லை தொகுதியில் கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம ராக்குமுத்தை போடுங்க. என்ன இப்போ ஒரு பேர் சொல்கிற? இன்னுமா பண்ணி முன்னேறலையா? நீங்கள் போட்டு விடுங்க. என்னையாவா? தலைவர
நெல்லையில் செல்வத்தை போடுங்க. அவன் இவன் சைடே வரமாட்டான். ஏன்னா அந்த பையனுக்கு பயம் இல்லை. செல்வமா? ஏட்டா இம்ம நேரம் மாரிமுத்து ராஜேஷ் குமார் ராஜேஷ் என்னையா இப்போ திடீர்னு செல்வத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுற? என்கிட்ட வந்து காசு கொடுத்து போறானுவோ, நான் என்ன பண்றது அப்பா? காசு அதான் வாங்க தலைவர, அதான் தலைவர, நீங்கள் வேணாம் வேணான்னு சொன்னீங்க. அதனால தான் நல்ல ஒரு ஆளை இறக்கியிருக்கான். எனக்கு காசு கொடுத்து சீட் வாங்கி விடுங்கிறானுவோ தலைவர. ஓ அதான் நான் இல்லாத நேரம் பார்த்து நீங்கள் கட்சி இல்லாமே ஜாலியாக இருக்கிறீங்க. நான் அங்கே போய் ஊட்டியில் போய் குளிரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு துண்டை பொத்திக்கிட்டு. காசு இல்லை, கட்சி நிதியிலேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா கட்சி நிதியே இல்லை. கதை நான் எங்கே தலைவர நெல்லையில் செல்வத்தை போடுங்க. நம் மணியாயிரம் என்னத்த பண்ணி தொலைய நெல்லையில் தொண்டை வர சரியில்லைப்பா. தொண்டையில கிச்கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்கிச்ச போக்குங்க. நெல்லையில் தண்ணி போட்டு நமது செல்வத்தை வேட்பாளராக அறிவித்துக் கொள்கிறோம். அடுத்த தொகுதியாக இத்துடன் தொகுதியை முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சி நிலைவரம் கொஞ்சம் சரியில்லை. தலைவர இன்னும் ஒரு தொகுதி இருக்குது. இன்னும் ஒரு தொகுதியா? திருச்சி தொகுதியா? திருச்சி தொகுதியில் யாரப்பா அப்படி? திருச்சியில் இந்த சின்ராசன் பாட்டு. சின்ராஸ் சரியா இருப்பா அப்படியா? சின்ராஸ் என்ன கேட்டால் சரியாக இருக்குவார். என்ன சொல்கிறீங்க? அவர் பேர்லேயே ஒரு பெருமை இருக்கு. தலைவர சில்ராசு குடியாரப்பாய். தலைவர என்னப்பா சொல்கிற? குடியாரப்பாய். தலைவர தலைவரே அவன் குடும்பகாரமாக தலைவரே. தலைவர குடியாரம். எப்பா சின்ராஸ் பேரை சொன்னால் பல ஓட்டுகள் அங்கே குமிஞ்சு கிடக்குன்னு கேள்விப்பட்டேன். அவங்களாம் கல்ல போட்டு தலைவர. அப்போ என்னையா பண்ணுறீங்க? கட்சிக்காக என்னதான் பண்ணுறீங்க? திருச்சியில் போய் 4 பேரை பார்த்து கேட்டால் தான் அதான் கிடைக்கும். அதான் தலைவர. அப்புறம் ஜெயிச்ச உடனே மக்கள் பக்கமே போகிறது இல்லையா நீங்கள்? திருச்சியில் பாப்பு போடுங்க. நம்ம பையன் நல்ல பையன், எல்லா வேலையும் தெரிஞ்சவன். 28 வயசு தான் ஆகுது. ஓட்டு அள்ளி கொடுப்பான் நம்மளுக்கு. ஜெயிப்பானா? ஜெயிப்பான். அவசரமாக வாய வச்சா ஜெயிப்போம் மாட்டா நம்ம. ஜெயிப்பான் தலைவர. நம்ம நல்ல ஜெயிக்கிறது இல்லைடா. கேட்க மாட்டோம். 2026 எலெக்ஷன் ஐயா? ஆமாம் 2026. இப்போ 2024 தானே ஆகுது. அப்புறம் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு. தலைவர இது எம்பி ஓட்டு தலைவர. எம்பி ஓட்டா? எம்பிக்கே ஆள் நிறுத்துறோம். அது கூட தெரியல உங்களுக்கு. எம்எல்ஏக்கு நிப்பாட்லையா? ஐயோ நீவே ஊட்டியில் போயிட்டு எல்லாம் தூங்கிட்டு வந்திருக்க நீ. உனக்கு என்னதான் தெரியும்? உனக்கு என்னதான் தெரியும்? எம்எல்ஏக்குள்ள நிப்பாட்டுறதா நமது அரசியல் அமைப்பு சட்டங்கள்லாம் பேசி கொண்டு இருந்தாரு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஊட்டியில என்ன குளிர் காந்தி நினைச்சு அப்ப கூட்டத்தொடரில் போய் நடத்திக்கிட்டு இருந்தியா? இங்கே ஒரு வந்து யாருக்கையா தெரியும்? இல்லையா அப்படி வாயா நம்ம தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிடும். தள்ளியே வரமாக்கா ஒரு கட்சி. நீ ஒரு கட்சி தாள ஒண்ணு போயா மக்களே. இவர் சொல்ற பேச்சு யாரும் கேட்காதீங்க. ஓட்டு மக்களே. எனது கட்சியில் எதிர்கட்சிக்காரர்கள் ஊடுருவி விட்டார்கள். அதனால எனது கட்சி இப்போது பிரிக்க முன்னாடி இவரை ஒரு தொகை தொகுதிக்கும் தலைவர். சொல்றது